ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே மோதல் எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களோடு நமது செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இந்த மோதலுக்கு யார் காரணம், என்ன பிரச்சனை? ராதா, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி, அதாவது வரும் புதன்கிழமை நடைபெற இருக்கிறது. இதற்கான பரப்புரை நாளைய தினம் முடிவடைய இருக்கிறது. இதனையடுத்து இன்று விடுமுறை தினம் என்பதால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய அனைவருமே இன்று அதிகாலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினர் பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள CSI பிரப் தேவாலயம் முன்பு தேவாலயங்களுக்கு வந்து செல்லக்கூடிய கிறிஸ்தவர்களிடம் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மற்றொரு பகுதியில் நின்று கொண்டிருந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தந்தை பெரியாரால் ஈரோடு மாவட்டத்துக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நன்மைகள் குறித்து அச்சிடப்பட்ட நோட்டீஸ்களை விநியோகம் செய்திருந்தனர். அதில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழும் தந்தை பெரியாரை ஈரோட்டில் வந்து மண்ணு என்று ஆணவத்துடன் பேசிய கயவர்களை புறக்கணிப்போம் என தெரிவித்து என்ற வாசகம் அடங்கியதை அந்த அச்சிடப்பட்ட வசனங்கள் அடங்கியிருக்கக்கூடிய வாசகத்தை நோட்டீஸையும் வழங்கியிருக்கின்றனர். இதை அறிந்த நாம் தமிழர் கட்சியினர் உடனடியாக அங்கு வந்து இந்த நோட்டீஸை வழங்கிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த 2-3 பேர் நபர்களை தாக்கியும் அவர்கள் வைத்திருந்த நோட்டீஸை கிழித்தெறிந்தும் பிரச்சனைகளில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து தந்தை பெரியார் திராவிட கழகமும் நாம் தமிழர் கட்சியினரும் சண்டை ஈடுபடாமல் இருப்பதற்காக அங்கிருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை தடுத்தனர். மேலும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அங்கிருந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினர். மேலும் இந்த பகுதியில் எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து நாம் அங்கு வந்திருந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினரை பார்த்து அவர்கள் வெடிகுண்டு வீசுவார்கள் என சொல்வார்கள், நாங்கள் வெடிகுண்டையே வீசுவோம் என எச்சரித்து சென்றனர். இதனால் இப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. பெரியார் குறித்து அவதூறாக விமர்சனம் செய்ததால் இந்த தகராறு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை விளக்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.